இறையேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே திரு அவையானது ஜெபமாலை அன்னையினுடைய விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. ஜெபமாலை என்பது நம்முடைய வாழ்வில் இன்றியமையான ஒன்றாக இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், இங்கே நாம் அன்னை மரியாளிடம் ஜெபிப்பதில்லை, மாறாக அன்னை மரியாளோடு இணைந்து ஜெபிக்கின்றோம் என்பதுதான் காரணம். இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அன்னை மரியாளிடம் ஒரு பொறுப்பை கொடுக்கின்றார். யோவானை காட்டி, இதோ உன் மகன் என்று சொல்லி நம் ஒவ்வொருவரையும் அன்னையினுடைய பிள்ளைகளாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்றே கொடுத்து விட்டார். அந்த அடிப்படையிலே இந்த உலகில் வாழும் ஒவ்வொரு மனிதனுக்காகவும் அன்னை அவர்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக அவரிடம் நாம் பரிந்துரை செய்ய கேட்கின்றோம் என்பதுதான் இந்த ஜெபத்தினுடைய வெளிப்பாடு. நாம் அருள்நிறைந்த மரியே என்று சொல்லுகின்றோம். இந்த வார்த்தை யார் சொன்ன வார்த்தை? கபிரியேல் வானதூதர் அன்னை மரியாளை பார்த்து சொன்னது, அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆக இறைவனுடைய வார்த்தையை கபிரியேல் வானதூதர் சுமந்து வந்து இந்த இறை வார்த்தையை சொல்லுகின்றார். தொடக்கத்தில் நாம் இந்த 3 பகுதிகளாக அருள் நிறைந்த மரியே என்ற ஜெபத்தை பிரிக்கலாம். முதல் பகுதி வானதூதர் சொன்னது, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே. இரண்டாம் பகுதி பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே என்பது தூய ஆவியின் தூண்டுதலால் எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை பார்க்கின்ற பொழுது சொல்லுகின்ற வார்த்தை. ஆக இறுதி பகுதி நாம் நமக்காக பரிந்துரைப்பதற்காக அன்னை மரியாளிடம் கேட்கின்றோம். ஆக அப்படி பார்க்கின்ற பொழுது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு ஜெபம் அல்ல, மாறாக கடவுள் கொடுத்த வார்த்தையை எடுத்து ஒன்றாக இணைத்து நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதுதான். ஆக இந்த ஜெபமாலையினுடைய முக்கியத்துவம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, ஆண்டவரை தியானிப்பது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தியானிப்பது, அன்னை மரியாளை புகழ்வதல்ல, மாறாக கடவுளை தியானிப்பது. ஒவ்வொரு வார்த்தையும் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றிணைப்பதற்கு, அவரில் நாம் ஊடுருவதற்கு இந்த வார்த்தைகள் பயன்படுகின்றது. ஆக அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று ஒன்று இருக்கிறது. ஏதோ மனப்பாடம் செய்துவிட்டு சிந்திக்காமல் ஜெபிப்பதல்ல, மாறாக அந்த வார்த்தையை உள்வாங்கி தியானித்து அதை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான். இதைத்தான் இன்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தியிலும் பார்க்கின்றோம். 2 சகோதரிகள் மார்த்தா, மரியா இயேசுவை தங்களுடைய இல்லத்திற்கு அழைக்கின்றார்கள். இயேசுவும் அவருடைய இல்லத்திற்கு செல்லுகின்றார். அங்கே 2 விதமான பணிகள் நடக்கின்றன. ஒன்று, மார்த்தா வருகின்ற அந்த இயேசுவிற்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுக்க வேண்டும், அவருக்கு உணவு தயார்படுத்த வேண்டும், அவர் அமருவதற்கு, தங்குவதற்கு அவருக்குரிய அனைத்தும் செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு ஒற்றை சிந்தனையிலே அவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். மரியாவோ இயேசு பேசுகின்ற வார்த்தைகளை அமர்ந்து கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றார். இங்கே ஒருவர் அமைதியாக அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார், ஒருவர் பதட்டத்தில் இருக்கின்றார். அதாவது பணிபுரியக்கூடியவர் பதட்டத்தில் இருக்கின்றார், கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர் நிதானமாக இருக்கின்றார். இந்த பதட்டத்தில் இருக்கின்ற மார்த்தா இயேசுவிடம் சொல்லுகின்றார், ஆண்டவரே, நான் தனிமையிலே வேலை செய்து கொண்டிருக்கின்றேனே, உமக்கு ஒன்றும் சொல்ல தோன்றவில்லையா? மரியாவிடம் சொல்லி எனக்கு உதவி செய்ய சொல்லுங்கள் என்று கேட்க இயேசு சொல்லுகின்றார், மரியா நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள், அவளிடம் அது எடுக்கப்பட மாட்டாது. அதாவது செவி கொடுப்பது என்பது மிகவும் இன்றியமையாதது, முக்கியமானது. அது ஒருவரிடம் எடுக்கப்பட மாட்டாது. அதே நேரத்திலே நீ செய்கின்ற பணியும் உன்னதமானது தான். ஆனால் முதலில் செவிமடுத்தல், அதன் பிறகு செயல்படுத்துதல். முதல்ல நம்ம இதயத்தில் உள்வாங்கணும், உள்வாங்கிக்கிட்டு தான் செயல்களை செய்ய வேண்டும் என்ற ஒரு இறை வார்த்தையை, வாழ்வியலை நமக்கு இயேசு இதன் வழியாக கற்றுக் கொடுக்கின்றார். ஆக நம்முடைய வாழ்விலே இந்த செவிமடுத்தல் மட்டுமே இருந்தால் பற்றாது, அதுபோன்று பணிபுரிதல் மட்டுமே இருந்தாலும் போதாது. இந்த 2ம் ஒன்று சேர்ந்து வர வேண்டும். செவி கொடுக்க வேண்டும், அதே நேரத்தில் பணிவிடையும் புரிய வேண்டும். இதை யார் செய்தார் என்றால் அன்னை மரியாள் செய்கின்றார். ஆண்டவருக்கு செவி கொடுக்கின்றார், வானதூதர் வழியாக வந்த குரலுக்கு செவி கொடுக்கின்றார், அதை செயல்படுத்துகின்றார். எவ்வளவு நாட்கள்? 2000 ஆண்டுகளாக இன்று வரை அதை செவி கொடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார் என்பதுதான். ஆக
இந்த பண்புகளை இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபமாலை சொல்வது என்பது கையில் வைத்து உருட்டி கொண்டிருப்பதல்ல, முத்துக்களை உருட்டி கொண்டிருப்பது மட்டுமல்ல. மாறாக நம்முடைய வாழ்வியலில் மாற்றம் ஏற்பட வேண்டும். நாம் ஜெபிக்கின்ற பொழுது கடவுளோடு ஒன்றிணைந்து அவர் கொடுக்கின்ற அன்பு, அவர் கொடுக்கின்ற அருள், அவர் கொடுக்கின்ற ஆற்றல், இவற்றை நாம் உள்வாங்கி அவற்றை நம்முடைய வாழ்விலே வெளிப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான். ஜெபமாலை ஜெபித்து கொண்டு அடுத்த நிமிடம் கெட்ட வார்த்தை பேசுவது அல்லது தவறான வார்த்தைகளை உச்சரிப்பது அல்லது பிறரை தவறாக தீர்ப்பிடுவதில் நீங்கள் எந்த விதத்தில் மாற்றத்தை கொண்டு வரப் போகிறீர்கள்? ஆக என்னுடைய நாவு, என்னுடைய உள்ளம், என்னுடைய மனம், என்னுடைய உடல் அனைத்தும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த விழாவினுடைய சிறப்பாக நான் பார்க்கின்றேன். ஆகவே அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். எனது வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? கடவுளுக்கு ஏற்றாற்போல் இருக்கிறதா? நான் கடவுளுக்கு செவி கொடுக்கின்றேனா? என்னுடைய வீட்டில் உள்ளவர்களுக்கு செவி கொடுக்கின்றேனா? கணவனுக்கு செவி கொடுக்கின்றேனா? மனைவிக்கு செவி கொடுக்கின்றேனா? பிள்ளைகளுக்கு செவி கொடுக்கின்றேனா? துன்பத்தில் இருக்கின்ற மனிதனுக்கு செவி கொடுக்கின்றேனா? துயரத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் செவி கொடுக்கின்றேனா? அல்லது நான் நினைத்தது மட்டுமே நிகழ்ந்தால் போதும் என்ற சுயநலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? நான் சுயநலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்றால் இன்றைய விழாவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மாறாக செவி கொடுத்து நான் உண்மையான பணியாளனாக பிறருடைய கதறல்கள், பிறருடைய வார்த்தைகள், பிறருடைய இதய பிரச்சனைகள், இவைகளை செவி கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்றால் நான் இன்றைய விழாவை சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இன்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, நான் மனித பலவீனம் கொண்டவன், தவறுகள் இழைக்கக்கூடியவன். ஆனால் இருந்தும் நீர் என்னை நேசித்துக் கொண்டிருக்கின்றீர். என்னுடைய காதுகளும் என்னுடைய அகமும் பல நேரத்திலே இந்த உலகில் ஏற்படுகின்ற சப்தங்களுக்கு செவி கொடுத்து அவற்றிற்கு இசைந்து கொண்டிருக்கின்றது. அவற்றிலிருந்து நான் விடுபட்டு என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்படுகின்ற உம்முடைய குரலை நான் செவி கொடுத்து அவற்றின்படி நிறைவாக வாழக்கூடிய ஆற்றலையும் மகிழ்ச்சியையும் தந்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம்.